அவிநாசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவிலில் நடைபெற்ற புனரமைப்பு திருப்பணிகள் குறித்து சென்னை IIT குழுவினர் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவினர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு. வக்ஃபு மசோதாவிற்கு எதிரான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு அதிமுக ஆதரவாக இருக்கும். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி அறிவிப்பு. வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் MLA-க்கள் முழக்கமிட்டதற்கு எதிர்ப்பு. பாஜக MLA-க்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு. கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த திமுக MLA-க்கள் சட்டப்பேரவை நிகழ்த்திய சாகசம் தவறானது என அண்ணாமலை காட்டம். சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியில் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாடகமாடுவதாக குற்றச்சாட்டு. உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு E-பாஸ் கட்டாயம் என நீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல். மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்த விஜய் அறிவுறுத்தல். ₹1000 கோடி முறைகேட்டை விசாரிக்கும் அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. நீதிபதியின் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞராக இருப்பதால் வேறு அமர்வுக்கு மாற்றக்கோரி தலைமை நீதிபதியிடம் முறையீடு. வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக பேரவைக்கு வெளியே திமுக MLA-க்கள் ஆர்ப்பாட்டம். இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே என பதாகைகளை ஏந்தி முழக்கம். தாய்லாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இளம் பெண்கள். பாங்காக்கில் தாய்லாந்து கலாச்சாரத்தை மையப்படுத்திய ராமாயணத்தை கண்டு களித்தார். கர்நாடகாவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கைது. முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட முயன்றதால் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ₹10 கோடி செலவில் புதிதாக 500 ஆவின் பாலகங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. பாலில் கலப்படத்தை கண்டறிய 129 அதிநவீன அகச்சிவப்பு பகுப்பாய்வு கருவிகள் வாங்கப்படும் எனவும் தகவல். மதுரை வரும் பிரதமரிடம் தமிழ்நாட்டுக்கான நிதியை வழங்க வலியுறுத்துவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. வரும் செப்டம்பர் மாதத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 விலை உயர்த்தி கொள்முதல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். தமிழகத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வங்கக்கடல் பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடிக்க தடை. ஆழ்கடலில் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் நடவடிக்கை. கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து பழ வியாபாரிகள் போராட்டம். சாலையின் நடுவில் தர்பூசணியை உடைத்து சாப்பிட்டு காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள். மதுரை மாநகரில் செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு சுவரொட்டி. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.